என்ன வடையா? மசால் வடை மசால் வடைதாயா? அருஞ்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. வாங்க இப்போ மசால் வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கிளாஸு, இதை நீங்கள் வந்து இந்த அளவில் போட்டிங்கன்னா ஒரு 6 வடை 7 வடை சிம்பிளாக செய்யலாம். 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதை ஊற போடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஊற வச்ச பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு. 2 ஹவர்ஸ் ஊறி இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு. அப்புறம் அதுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு 2 வத்தல், கொஞ்சோண்டு பட்டை ஏலக்காய் தூள், இவ்வளோதான் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ரொம்ப மையா அரைச்சிடக்கூடாது, கொருகுருன்னு அரைக்கணும். வாங்க அடுத்த லெவல் காமிக்கிறேன். ஸோ பருப்பு வடைக்கு தேவையான பருப்பு அரைச்சாச்சு, கொருகுருன்னு அரைச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும், முழுசு பருப்பாக கிடக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வெட்ட போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் பொடியாக வெட்டணும். ஸோ ஒரு லேயர் எடுத்துட்டு கட் பண்ணுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு டிப்ஸ், வெங்காயத்தை நீங்கள் வெட்டணும்னா நிறைய குவான்டிட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் அல்ல 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெட்டுங்க, கண்ணு ரொம்ப கறிக்காது. ஸோ நான் அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பருப்பு வடைக்காக வெட்டுறதுனால கொஞ்சம் பொடியாக வெட்டணும். ஸோ நான் இந்த பருப்போட இந்த வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகா வெட்டிக்கிறேன். ஸோ பச்சை மிளகா ஒன்று சின்ன பொடியாக வெட்டிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு 10 இலை இருக்குது, நல்லா பொடியாக வெட்டணும். பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா மீடியம் சைஸு காமிக்கிறேன் நான். ஒரு சின்ன மிளகா தான் காமிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ தேவையான பருப்பு இதில் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் நாளைக்கு கூட வச்சுக்கலாம், இன்னைக்கு கூட பண்ணலாம். நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க, அந்த டேஸ்ட் போயிடும். ஸோ இவ்வளோதான் வெங்காயம்னா இவ்வளோதான் வெங்காயம் யூஸ் பண்ணணும், இவ்வளோதான் பருப்புனா இவ்வளோதான் பருப்பு யூஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கே சொல்லி போட்டோன்னா டேஸ்ட் போயிடும். வேஸ்ட் வேணா வேஸ்ட் ஆகிட்டு போகுது, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா சின்ன சின்னதாகவே போடுங்க. இந்த பாருங்க, இந்த சைஸில் நீங்கள் போடலாம். இந்த சைஸில் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இதை வச்சு ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க வேண்டாம். வச்சிருந்தா உங்களுக்கு வந்து தண்ணி ஊறும், ஏன்னா உப்பு சேர்த்ததுனால தண்ணி ஊறும். ஸோ உடனே போட்டுருவோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப காய விட்டுறக்கூடாது, ரொம்ப காஞ்சிச்சு வச்சுக்கலாம் நீங்கள் போட்ட உடனே கரிஞ்சிடும். ஸோ அதனால் மிதமான சூட்டில் வச்சுருக்கணும் எண்ணெயை. ஸோ எண்ணெய் கொதிக்காமல் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். ஓகே, மிதக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நான் வடையை தட்டி போடுறேன். இந்த பாருங்க, இந்த சைஸில் தட்டுங்க, சின்ன சின்னதாக தட்டி போடுங்க. சென்டராக கொஞ்சம் குவியமும் சைடில் ஃப்ளாட்டாக இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் கருகாமல் வரும் உங்களுக்கு. நான் 4 நாள் வடையாக போடுறேன். எண்ணெய் சட்டி சின்னது அப்படிங்கிறனால 4 நாள் வடையாக போடுறேன். ரொம்ப போட வேண்டாம், நீங்கள் அவசரப்பட்டு தீயை கூட்டிட வேண்டாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல. அப்போ தான் எல்லா இடமும் உள்ளெல்லாம் நல்லா வேகும், இல்லைனா மேலே நல்லா கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் தான் இந்த வேலை, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் ஒரு நல்ல டேஸ்டான வடை உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம போட்டதெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. சோடா உப்போ பேக்கிங் சோடாவோ நான் ஆட் பண்ணவே இல்லை. பருப்பு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன். ஒரு 1 ஹவர் எடுத்து அதை வெளியில் தண்ணியெலாம் வடிய விட்டுருந்தேன், அவ்வளோதான். நீங்கள் கடையில் வாங்குற வடையில் பார்த்தீங்கன்னா பருப்பு நிறைய இருக்கும், வெங்காயம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் கடையில் அவங்களுக்கு வெங்காயம் வெட்டுறதுலாம் ரொம்ப பெரிய வேலை, அதுவும் பொடி பொடியாக வெட்டணும். அதனால் அதை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது கறியை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப வேகமாக கரிஞ்சிடும். ஸோ பக்கத்தில் கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணணும். ஸோ இது எடுக்கக்கூடிய டைம் வந்துருச்சு. ஒரு பாருங்க, வடை எப்படி வந்துருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த செட்டுக்கு போகலாம். ஸோ இந்த வடையை போட்டோன்னா நீங்கள் திருப்ப வேண்டாம், உடஞ்சிரும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இந்த பாருங்க வடையோட கலரு. இந்த வடையை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நான் ஒவ்வொருத்தரும் இதை கடந்து வந்திருப்போம். அந்த டேஸ்ட் தான் டிஃபரு. பட் நான் சொன்ன பொருளை நீங்கள் அப்படியே சேர்த்து பாருங்க, அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க, வடை பிரச்சனை முடிஞ்சு. இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை, நாளைக்கு எப்படி பக்கோடா பாடுன்னு பார்க்குறோம். சரி, நீ மசால் வடை சாப்பிட்டுருக்கிறியா? மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.